பெண்கள் பாதுகாப்பிற்காக நடிகை வரலட்சுமி சேவ் சக்தி என்ற பெயரில் ஒரு நல அமைப்பு தொடங்கியிருந்தார். அந்த அமைப்பினுடைய சார்பில் இன்று மகளிர் தினத்தை முன்னிட்டு சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் கையெழுத்து இயக்கம் தற்போது நடத்தப்பட்டு வருகின்றது. அங்கு நம்முடைய செய்தியாளர் வினோதினி களத்தில் இருக்கின்றார். அவரிடம் மேலும் பல தகவல்களை கேட்டு பெறலாம். வினோதினி, அந்த கையெழுத்து இயக்கம் தற்போது நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்றது. அங்கே என்னென்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் வலியுறுத்தப்படுகின்றது? நிகழ்ச்சி எப்படி சிறப்பாக போயிட்டு இருக்கு, சொல்லுங்க. நன்றி வனிதா பரமசிவம். இங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்துல நடிகை வரலட்சுமி ஒரு கையெழுத்து இயக்கம் தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதுல சேவ் சக்தி அப்படிங்கிற பெயர்ல அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க. மகளிரோட பாதுகாப்பிற்கும் சிறு சிறு குழந்தைகளோட பாலியல் வன்முறைக்கு எதிரான போராட்டம் வந்துட்டு இங்க நடைபெற்றுட்டு இருக்கு. இதுல பல பேரும் கலந்துட்டு இருக்காங்க. ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு இன்றி இந்த நிகழ்ச்சி இங்க நடைபெற்றுட்டு இருக்கு. இந்த போராட்டத்துல வரலட்சுமி நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்டே பேச நம்ம தொடங்கலாம்னு நினைக்கிறேன். பெண்கள் நலத்திட்டம் எந்த அளவுக்கு போய் சென்றடையுது, பெண்கள் பாதுகாப்பு இப்ப எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறது அவங்க கிட்டே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். இங்க நீங்க சேவ் சக்தி அப்படிங்கிற பெயர்ல பெண்களுக்கான நல்ல ஒரு அமைப்பை வந்து தொடங்கி இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஸோ முன்னாடி வந்து ஒரு 10 நாள் முன்னாடி வந்து ஐ டோல்ட் அபவுட் சேவ் சக்தி. சேவ் சக்தி என்னென்னா வந்து ஒரு 2 பாயிண்ட் கேம்பெயின் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் கிட்ட வந்து ஆஸ்கிங் ஃபார் மಹಿಳಾ கோச் இன் எவ்ரி மேஜிஸ்ட்ரேட் அண்ட் தாலுக் லெவல். ரெண்டாவது விஷயம் வந்து 6 மாதத்துக்குள்ளேயே ஒரு தீர்ப்பு கிடைக்கணும். இந்த 2 விஷயத்தில் என்ன நடக்கும்னா வந்து கண்டிப்பாக இப்போ வந்து பெண்டிங் கேசஸ் நிறையா இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு தீர்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. லென்த் ஆஃப் த வேர்டிக்ட் இஸ் கோயிங் லாங்கர். கன்விக்ஷன் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் மாற்ற வந்து இந்த 2 பாயிண்ட் வந்து ஆல்சோ இல் ஹெல்ப் இன்க்ரீஸ் த கன்விக்ஷன் ரேட். ஸோ the minute conviction rate goes up, automatically the punishment will also be higher and more people will get scared to do it. அதே மாதிரி டெல்லியில் நிர்பயாவுக்கு நடந்த ஒரு பாலியல் வன்கொடுமை தான் இப்போ வரைக்கும் எல்லாத்தையுமே திரும்பி பார்க்க வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களுக்கும் ஒரு விழிப்புணர்ச்சியை தூண்டியிருக்குன்னு கூட சொல்லலாம். ஆனாலும் அவங்களோட நலத்திட்ட உதவிகளுக்கு வந்துட்டு வகிக்கக்கூடிய அந்த பங்கீடு கூட இன்னும் போய் சென்றடையலை. 1000 கோடிக்கும் மேலான நன்கொடைகள் எல்லாம் வந்துட்டு இன்னும் போய் சென்றடையலை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டம் இந்த அளவுக்கு இழுபறியாக இருக்கிறதுக்கு என்ன மாதிரியான கண்டனங்கள் தெரிவிக்கப்படுது? அங்கே இருக்க கோர்ட்லேயே வந்துட்டு கண்டன குரல்கள் எழுப்பியிருக்காங்க. இதுக்கு உங்களோட சைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் பாயிண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சரௌண்டிங்ஸை க்ளீன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம ஸ்டேட்டில் நடக்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டெல்லியில் இருக்கவங்க அவங்க ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. லாட் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ் ஆல்ரெடி டூயிங் தட். நம்ம அவங்க நிற்கலன்னு சொல்ல, பட் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து சுத்தம் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்டேட்டுக்கு வந்து டெஸ்ட் பிகம் பெட்டர் ஸ்டேட்னா இந்த மாதிரி ஒரு 2 பாயிண்ட் கொண்டு வந்திருக்கோம். திஸ் கேன் பி ஈவன் இம்ப்ளிமெண்டட் இன் அதர் ஸ்டேட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் we have to be victorious and get our state to do something first. நம்ம ஸ்டேட்டில் பண்ணால் தான் வந்து மற்ற ஸ்டேட் கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். and the whole country will change eventually. That is the whole plan behind it. நீங்கள் சினிமா துறையில் இருக்கிறதுனால சினிமாவுக்கு பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது திரையில் பார்க்கும் வரைக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு வேறு மாதிரி இருக்குது. அண்ட் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸிஸ்டான ஒரு விஷயங்களும் வந்துட்டு நல்ல ஒரு பார்வையில் இருக்குது. ஆனால் அவங்க அந்த சினிமா துறையை விட்டு வெளியில் வந்துட்டு அவங்க நலிந்தவர்களாகிடுறாங்க. அதே மாதிரி அவங்க வந்துட்டு பெரிய பார்வைக்கு உட்படுத்தப்படுறவங்களாம் இருக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களோட பேர் கூட வெளியில் தெரியப்படாத அளவுக்கு போயிடுது. இது பார்த்துட்டு உங்களுடைய சினிமா துறை சார்ந்த விஷயங்கள் என்னென்ன திட்டங்கள் வகுக்கிறாங்க, அந்த மாதிரியான பெண்களுக்கு என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குன்னு நீங்கள் சொல்ல வரீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இந்த கேம்பெயின் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு நடிகர்களுக்கு மட்டும் இல்லை, இட்ஸ் ஃபார் பெண்கள் ஆல் ஓவர் த ஸ்டேட். அண்ட் செகண்ட் ஆஃப் ஆல் இஸ் நடிகர்களுக்கு என்ன பண்ணுறாங்க, அது வந்து செகண்ட் விஷயம். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கேம்பெயினை வந்து விக்டோரியஸாக பண்ணுறோம்னா, செகண்ட் கேம்பெயின் வந்து வில் ஆப்வியஸ்லி கோ ஃபார்ம் அ பாடி இந்த நடிகர் சங்கம் in the whole FEFC. Under FEFC I want to get a body where we can get all women from the industry. அதாவது வந்து நம்ம ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சரி, ஒரு காஸ்டியூம் டிசைனர், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுற ஒரு பாடியை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணோம். நான் இப்போ வந்து அது FEFC கட்டில் வருதா இல்லாட்டி தனிப்பட்ட ஒரு பாடி வருதா நான் முடிவு பண்ணல. பிகாஸ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சேவ் சக்தி கேம்பெயின் தான் எனக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். ஒரே நாள் வந்து எல்லாத்தையும் மாற்ற முடியாது, அது வந்து யாராலையும் பண்ண முடியாது. ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சேவ் சக்தி, செகண்ட் ஸ்டெப் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக இப்போ வந்துட்டு சேவ் சக்தியில் இந்த மாதிரியான திட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் கேம்பெயின்ங்கிறது வந்து ஒரு சைனிங் கேம்பெயின். இட்ஸ் நாட் அ திட்டங்கள். இட்ஸ் நாட் டூயிங். அதாவது ஃபியூச்சரில் என்ன பண்ண போகிறோம் இப்போயே சொல்ல நாங்கள் சொல்கிறது வந்து இந்த 2 காஸுக்கு, அதாவது இந்த 2 விஷயம் வந்து கண்டிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட போய் நாங்கள் வந்து ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். அந்த 2 விஷயக்காக தான் இன்றைக்கி வந்து அந்த சைனிங் கேம்பெயின். அதுக்காக தான் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், தயவு செஞ்சு வாங்க வள்ளுவர் கோட்டத்துக்கு 9 AM to 6 PM. இது வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து உட்காந்து போராட தேவையில்லை. இது ஒரு போராட்டமே இல்லை, இது ஒரு கேம்பெயின். நீங்கள் 5 நிமிஷம் கூட வந்து ஒரு சிக்னேச்சர் கூட மேக் a difference. One signature can save a life of a woman from our state. So that's why I'm forcing everybody to please come and sign and go. இதெல்லாம் ஒரு புறம் இருக்குது. இதே மாதிரி சேவ் கேம்பெயின் நீங்கள் வந்துட்டு தொடங்கி இருக்கீங்க. இது உங்கள் சைடு நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஆக்ஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் வரைக்கும் நீங்கள் உங்களுடைய குரல் எழுப்பியிருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் அப்பாலேருந்து நீங்கள் வரைக்கும் சினிமா துறையில் இருக்கீங்க. பெண்களுக்கு சினிமாவில் என்ன மாதிரியான பங்கு இருக்குது, சினிமா துறைக்கு பெண்களுக்கு என்ன மாதிரியான நல்ல திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறது வந்துட்டு இங்கே எங்களுக்காக சொல்லுங்கள். இந்த நல்ல திட்டங்கள் வந்து நாங்கள் வந்து ஒரு ஆர்கனைசேஷன், நாங்கள் நடிக்கிறோம். இதுக்கு என்ன திட்டங்கள் தேவை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் சொல்கிறது வந்து
respecting women is the first thing that has to happen in the industry. That is why இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க, whether it is the case of me or whether it is the case of other actresses or Bhavna or anybody, they are starting to talk up, which means eventually வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்காது, ஒரு பயம் வரும். ஏன்னா இந்த மாதிரி அவங்க போய் வெளில பேசுறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பயம் வரும். ஸோ அதுக்காகவே வந்து நம்ம வந்து இது பேச ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து சே நோ, அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் வந்து ஷேம் த மேன், டோன்ட் ஷேம் யுவர் செல்ஃப், பிகாஸ் நம்ம ஒன்று தப்பு பண்ணீங்க, அவங்க அந்த கேள்வி கேட்டால் ஃபர்ஸ்ட் ஷேம் தெம், அது செகண்ட் ஸ்டெப். மூணாவது வந்து ஸ்டாண்ட் அப் யுவர் செல்ஃப். இஃப் நம்ம நிற்கலன்னா வேறு யார் நிற்க போகிறா? பப்ளிக் வந்து நிற்க மாட்டாங்க. ஒரு பெண் வந்து அவங்க தான் நிற்கணும், அவங்க நிற்கலாம் வேறு யாரும் நிற்க மாட்டாங்க. ஸோ அதுக்காகவே வந்து அதை சொல்கிறேன், இண்டஸ்ட்ரியிலும் சரி, ஒரு ஐடி ஆஃபீஸும் சரி, எந்த ஆஃபீஸ், இந்த பெண்கள் எவ்ரிவேர் ஹேவ் டு ஸ்டாண்ட் அப் ஃபார் தெம் செல்ஸ். நீங்கள் நிற்கலாம், வேறு யாரும் நிற்க மாட்டாங்க, அதுதான் உண்மை. ஓகே, இப்போ பெண்களுக்கு மட்டுமே சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் எல்லா திட்டங்களும் வகுக்கிறாங்க. அதே மாதிரி நலத்திட்ட உதவிகள் இருக்குது, அதே மாதிரி பாலியல் வன்கொடுமைக்கு எதிரானது இருக்குது. பெண்களுக்கான இந்த திட்டங்கள் அதிகரித்து வர நிலையில் எந்த மாதிரியான பெண்களுக்கு இந்த திட்டங்கள் போய் சென்றடையுது, எந்த அளவுக்கு அவங்கள போய் சென்றடையுது அப்படிங்கிறது கவர்மெண்ட் சைடில் எந்த அளவுக்கு இருக்குது அவங்க ஆக்ஷன்? இது வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர்னு சொல்கிறாங்க. இப்போ இது வந்து நம்ம ஃபேமிலி நடந்ததுக்கப்புறம் வந்து அழுகிறது வந்து பிரோஜனம் இல்லை, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேஃப்டியாக இருக்கணும். அதுக்காக தான் இந்த 2 திட்டங்கள் வந்து நம்ம சேர்த்துருக்கோம். இந்த 2 பெட்டிஷன் வந்து இட் ஹெல்ப் எவ்ரிபடி. இது எப்படின்னா வந்து ஓவர் நைட் வந்து எல்லாமே மாறாது, இது வந்து படிப்படி தான் மாறும். அது எதுக்கு நம்ம இப்போ தண்டங்கள் வந்து நம்ம சீக்கிரமாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ஆண் மைண்டில் வந்து ஒரு அது அந்த பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க யோசிப்பாங்க, ஒருவேளை தண்டனை சீக்கிரம் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக இது வந்து நம்ம பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஒரு பயம் வந்து தான் நம்ம மைண்ட் செட் சொசைட்டியில் மாற்றணும். என்ன கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து தூக்கு தண்டனை நான் கேட்பேன், பட் வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் சொல்லிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி லாஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் ஓரளவுக்கு நம்ம ஆல்ரெடி ஐம் வெரி ப்ரௌட், பிகாஸ் நம்ம தமிழ்நாடு வந்து சேஃபஸ்ட் உமன் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. பட் இதை விட சேஃபாக ஆக்கலாம்ல, அதை விட பண்ணலாம்ல, அதனாலக்காக இந்த இந்த 2 பாயிண்ட் வந்து நாங்கள் கேட்டுருக்கோம் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட. ஓகே, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறீங்க, இன்னும் வந்துட்டு பெண்கள் பாதுகாப்புக்காக இவங்கெல்லாம் கண்டிப்பாக நடக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஒரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சேஃபர்னு சொல்லியிருக்காங்க. we can make it even more safer தான் நான் சொல்கிறேன். இதை விட நம்ம ஜாஸ்தி பேர் வாங்கலன்னா இப்போ ஒரு ரித்திகாவோ ஒரு ஹாசினியோ இந்த மாதிரி நடக்கக்கூடாத ஒரு விஷயம் வந்து நம்ம பண்ணணும். அதுக்காக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த சைல்ட் மொலஸ்டேஷனுக்கு எதிராக இன்னும் எந்த அளவுக்கு போராட்டம் வலுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சைட்லேருந்து என்ன மாதிரியான குரல் எழுப்பலாம்னு இருக்கீங்க? எல்லாமே வந்து நம்ம ஒரு போராட்டம்னு வந்து நம்ம கூப்பிடக்கூடாது. போராட்டங்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் வேர்டு, அதை நம்ம யூஸ் பண்ணுறது. போராட்டம் இல்லை, யூ ஆர் ஸ்டாண்டிங் அப் ஃபார் யுவர் ஓன் ரைட், அவ்வளோதான். இப்போ குழந்தைகள் கூட வந்து இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து வி ஹேவ் டு கோ டு ஸ்கூல்ஸ் அண்ட் டெல் தம் வாட் இஸ் அ ரைட் டச் அண்ட் ராங் டச். நீங்கள் வந்து அந்த வீட்டில் கூட நீங்கள் சொல்லித்தரலாம். ஒரு அம்மாவை வந்து நீங்கள் உங்கள் பொண்ணோ இல்லை பையனை வளர்க்கும் போது, உங்கள் பையனை வளர்க்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஸ்க் தெம் டு ரெஸ்பெக்ட் அ வுமன். ஒரு பொண்ணை வளர்க்கும் போது டெல் தம் வாட் இஸ் ரைட் டச் அண்ட் வாட் இஸ் ராங் டச். அது வந்து சின்ன வயசுலேயே நீங்கள் அது பண்ணாதான் வந்து பெரிய when they go a little bit older they will know that something is wrong because they do not know. இப்போ அவங்களுக்கு தெரிய வராது. இப்போ நீங்கள் சைல்டு அபியூஸ் பார்த்தீங்கன்னா பாதி பேருக்கு தெரியாது என்ன நடக்குது. சில பேர் வந்து மர்டர் ஆகிடுறாங்க, பட் ஐம் சே அதுக்கு முந்திர பல ஸ்டெப்ஸ் கூட இருக்குது where they don't know they're being abused. ஸோ அதுக்காகவே வந்து you need these kind of steps to be implemented by your own parents. That is the main step. Thank you, ma. Thanks. இன்னைக்கு வள்ளுவர் கோட்டம்ல வரலட்சுமி அவர்கள் பேசியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை எந்த அளவுக்கு தடுக்கப்படணும், அதே மாதிரி இதுக்கு என்னென்ன ஸ்டெப் வந்து கவர்மெண்ட் வாயிலாக எடுக்கணும், இந்த ஒரு அமைப்புல இருந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இவங்க குரல் எடுக்கக்கூடிய விஷயமும் வந்துட்டு இங்கே ஒரு பங்கா இருக்கு, 100ல் 1 பங்காவும் இருக்கு. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் தான் இவங்க இங்கே பேசியிருக்காங்க.